மகாபெரியவாச்சரணம். சிவபெருமான் என்று சொன்ன உடனேயே நமக்கு என்ன ஞாபகம் வேண்டுமென்றால் அவருடைய கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய அந்த நாகாபரணம், அடுத்ததாக கைகளில் இருக்கக்கூடிய அக்னி உடுக்கை, அவர் அணிந்திருக்கக்கூடிய புலித்தோல், இது அனைத்திற்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணத்தை சொன்னாலும் இது எப்படி வந்தது, எதற்காக இவர் இப்படி உடுத்தி இருக்கிறார் என்று நமக்கெல்லாம் ஒரு ஐயம் இருக்கும் இல்லையா? அதற்கு பதில் சொல்வதுதான் பிக்ஷாடனர் கோலம். பிக்ஷாடனர் கோலம் என்றால் நிர்வாணமாக இருக்கக்கூடிய ஒரு கோலம். அந்த கோலத்தில் வருவது எதற்காக என்றால், ஒரு காலத்தில் ரிஷிகள் என்ன செய்தார்கள் என்றால், கடவுள் என்ற ஒரு விஷயமே தேவையில்லை, நாம் செய்யக்கூடிய கர்மாக்கள் தான் நாம் அனைத்திற்கும் காரணம். ஆக நாம் நம்முடைய செயல்களை சரியாக செய்தால் நமக்கு அனைத்தும் நன்மையே நடக்கும். இங்கு கடவுளின் பெயர் எங்கிருந்து வந்தது, இங்கு கடவுளின் பங்கே கிடையாது என்று அவர்கள் அனைவரும் இந்த வழியாகத்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆக கர்மா என்பது அது ஒன்று உண்டு, அதை மட்டுமே நம்புவோம், அதுதான் நமக்கு பலனை தருகிறது, அதுதான் நமக்கு பிறப்பையும் தருகிறது. அப்படி இருக்கும் பொழுது இறைவனை வழிபடுவது எதற்காக என்று சொல்லி அவர்கள் யாகங்களை யஜ்ஞங்களை இப்படி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களுடைய இந்த மனதை மாற்ற வேண்டும் இல்லையா? ஏனென்றால் கர்மா என்று சொல்லக்கூடிய விஷயம் உண்மைதான், ஆனால் அனைத்திற்கும் காரணமான அந்த பரம்பொருள் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது இல்லையா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பிக்ஷாடனர் கோலம் கொள்கிறார். அந்த பிக்ஷாடனர் கோலத்தை சொல்லும் பொழுது பார்ப்பதற்கே மன்மதனை போல இருப்பார் அப்படின்னு சொல்லுவார். மகா காமேஸ்வர சுந்தரன் அப்படின்னு சொல்றது அதற்காகத்தான். மகா காமேஸ்வரி அப்படின்னா அம்பிகையின் அழகுக்கு ஈடாக யாரும் கிடையாது. மகா காமேஸ்வரன் அப்படின்னா அந்த ஈஸ்வரனுக்கு அழகில் ஈடு யாருமே கிடையாது, மன்மதன் கூட கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த பெருமாள் பிக்ஷாடனர் கோலத்தில் வருகிறார். சரியா? இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த ஆசிரமத்தின் வழியாக செல்கிறார். பிக்ஷை எடுப்பதற்காக அப்படியே கபாலத்தை ஏந்தி கொண்டு செல்கிறார். இப்போ என்ன பண்ணுறாரு, யார் பிக்ஷை எடுக்கிறார்? குபேரனுக்கே செல்வத்தை கொடுக்கக்கூடியவர், அவர் பிக்ஷை எடுத்து கொண்டு செல்கிறார். இப்போ ரிஷிபத்தினிகள் எல்லாம் வெளியே வருகிறார்கள். அவர்கள் அனைவரும் எப்படி இருக்கிறார்கள் என்றால், தன்னுடைய கணவன்மார்களுக்கு விருந்து தயாரிப்பது, அவர்களுடைய யாக யஜ்ஞங்களுக்கு வேண்டிய விஷயங்களை செய்து கொடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் வெளியே வந்து பார்க்கும் பொழுதும் இந்த பிக்ஷாடனர் கோலத்தில் தன்னை மயங்கி விடுகிறார்கள். தன்னை மறந்து மயங்கி அவர் பின்னே செல்ல ஆரம்பிக்கிறார்கள். இதை பார்த்த உடனேயே முனிவர்களுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. இப்படி ஒரு நிலையா தங்களுடைய தர்ம பத்தினிகள் எப்படி இந்த பிக்ஷாடனர் பின்னே சென்று கொண்டிருக்கிறார்களே, இதற்கு என்ன செய்வது என்று ஆரம்பித்து யோசிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏன்னா அவங்களுக்கு தான் மந்திரம் தந்திரம் எல்லாம் தெரியுமே. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது அனைத்திற்கும் காரணம் இவர் தானே, அப்போ இவர் மேல் நம்முடைய மந்திரத்தை பிரயோகித்து ஒவ்வொன்றையாக வரச் செய்து இந்த அக்னியிலிருந்து உருவாக்கி இவரை நாம் ஒன்றும் இல்லாமல் செய்துவிடலாம், நிர்மூலமாக்கி விடலாம் என்று நினைத்து மந்திரங்களை சொல்லிக்கொண்டு அக்னியில் யஜ்ஞங்களை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அதில் மிளகாய், இது காரப்பொருட்கள் அனைத்தையும் போடுகிறார்கள். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எரிச்சல் வரும் இல்லையா? அந்த எரிச்சல் வந்துச்சு அப்படின்னா ரிஷிகள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த நினைவிலிருந்து விடுபட்டு விடுவார்கள் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, அதற்கு மாறாகத்தான் அனைத்து நடைபெறுகிறதா. இப்போ இவங்க முதல்ல என்ன உருவாக்குகிறார்கள், அந்த யாககுண்டத்திலிருந்து ஒரு பாம்பை கொண்டு வந்து வெளியே வரச் செய்கிறார்கள். அதை அனுப்பி அந்த சிவபெருமானை எப்படியாவது ஒன்றும் இல்லாமல் செய்துவிட வேண்டும் அப்படின்னு நினச்சி அனுப்புகிறாங்களாம். அது வந்து என்ன பண்ணுச்சான், பறந்து போய் அப்படியே அவரோட கழுத்தை சுற்றி உக்காந்துச்சான். ஆனால் அவர் நீலகண்டன் இல்லையா? அப்போ என்ன பண்ணிட்டார், அந்த காலகால விஷத்தையே குடித்தவர் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரா, அதை அப்படியே ஒரு சிறு விரலில் பிடித்தாராம். அப்படியே அதை வந்து தன்னுடைய மாலையாக அணிந்து கொண்டு விட்டாராம். அடுத்ததாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புலியை அனுப்புகிறார்கள். புலியை அனுப்பின புலியையும் கொன்றுவிட்டு அந்த புலிச்சோலை எடுத்து தனக்கு அறைக்கு
அணிந்து கொண்டாராம். அடுத்ததாக இன்னும் கோபம் வந்தது. கோபம் வந்தவுடனேயே அக்னியையும் அந்த உடுக்கையையும் அனுப்புகிறார்கள். எதற்கென்றால் அந்த சப்தத்தில் தாங்க முடியாதே, அப்ப அதிலிருந்து இவர் விடுபட முடியாது. அதுபோல் இந்த அக்னியும் அவரை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும் அனுப்புறாங்க. ஆனால் அவர் என்ன பண்றார், ரெண்டையும் கைகளில் ஏந்தி கொண்டார், அந்த உடுக்கையையும் அக்னியையும். சரி, முடிஞ்சு போச்சு, இது எல்லாம் வந்துருச்சு. அடுத்ததாக அப்பவும் அவர்களால் ஒண்ணுமே பண்ண முடியலங்க. இத்தனையும் செய்தாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று அவர்கள் நினைக்கும் பொழுதுதான் அடுத்ததாக எதை அனுப்பலாம் என்று யோசிக்கிறார்கள். யானையை அனுப்புகிறார்கள். யானையை அனுப்பிய உடனேயே என்ன பண்றாராம், இவர் உடனே அந்த யானைக்குள் சென்று விடுகிறார். அந்த யானையால் எதுவுமே செய்ய முடியவில்லை. ஏன்னா அந்த தும்பிக்குள்ள போயிட்டார். தும்பிக்கைக்குள்ள போனவர் அது உள்ள போன உடனேயே அந்த உலகம் இருண்டு விட்டது. செயல்கள் எல்லாம் தடுமாற ஆரம்பிக்கிறது. அனைத்தும் என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. யானை ஓடுகிறது, ஓடிக்கொண்டே இருக்கான். அப்ப என்ன ஆச்சு, கடைசியா ஒரு இடத்துல போய் நிற்கிதுங்க. அங்கே நின்ன பொழுது உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு குளத்துக்குள்ளே போய் விழுகுது. அங்கே விழுந்த உடனேயே அப்படியே அந்த உலகமே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சிவபெருமான் அதை விட்டு வெளியே வர்றாராம். எப்படின்னா கிழிச்சுக்கிட்டு வர்றார். எப்படி கிருஷ்ணாவதாரம் எடுக்கும் பொழுது பாம்பை கிழித்து கொண்டு அந்த கிருஷ்ணன் வெளியே வந்தான், அதுபோல் இங்கே கிழித்து கொண்டு வெளியே வருகிறார். இதை சொல்லும் பொழுதாம், இந்த அவதாரம் சொல்லும் பொழுது இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது போல் இருக்கக்கூடிய இந்த இதுக்கு சொல்றதுக்கு என்ன சம்ஹாரம் செஞ்சிருக்கார் அப்படின்னா, கஜனை சம்ஹாரம் செஞ்சிருக்கிறார். அப்ப இது கஜ சம்ஹாரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இப்படித்தான் இவருக்கு இத்தனை விஷயங்களும் கிடைத்திருக்கிறது. இத்தனையும் ஆபரணங்களாக அவர் அணிந்திருக்கிறார். ஆக இத்தனையும் நடந்த பிறகு அவர்கள் விழித்து கொண்டு விட்டார்கள். ஆக நாம் செய்தது தவறு என்று ரிஷிபத்தினிகளுக்கும் தங்களுடைய நிலைமையை தெரிந்து அவர்கள் நாணப்பட்டார்கள். இத்தனையும் எதற்காக என்றால், அவ்வப்பொழுது பெற்றோர்களும் தவறான வழியில் சென்று விடுகிறார்கள் இல்லையா, அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு இதுபோல் அவதாரங்கள் எடுக்கத்தான் செய்கிறார். மகாபிரியவா சரணம்.